சோ இந்த பதட்டத்தெல்லாம் போக்குறதும் இந்த பதட்டத்தை அதிகமாக்குறதும் எதுல அமைஞ்சிருக்கு? பாரு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஜல்சானந்தாவா? வாங்க ஜல்சானந்தா. சாம்பார் ஆப் எனக்கு. நானே ஒரு சீட் எடுத்து கொடுக்குறேன் சாமி. இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்க சாமி. நீ ஒரு கழுகு. என்ன கொடூரமா இருக்கு. மறந்த ஒரு அண்டர் ரேட்டட் குக்கு அவங்க தான். நீ தானே பில்டப் கொடுத்த. இரு கூப்பிடுவாங்க. இவர் என்ன வாசிச்சாரோ அதான் எனக்கு ஒண்ணும் தெரியாது. சுவாமிஜி எப்பயும் உண்மைதாங்க சொல்லுவாரு. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறா போறாங்க. சொல்லுமே பூட்டும் தான் தேசமே சமைத்து எழு. ஆண்டியே துள்ளி எழு. உள்ள இருக்கும்போது வெங்காயம் வெட்ட சொன்னா வெட்ட தெரியாது. இவ்வளவு பெரிய கத்தி எதுக்கு எடுத்துன்னு வந்த நீ இப்ப? இன்னைக்கு யார் என் பேர் எடுக்கல? எல்லாருமே எடுக்கல. யாருமே எடுக்கலையா? ஐயோ இந்த மீச. அவ கூட்டான மூஞ்ச பாரு. மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அவன் குறுக்க போயிடாதீங்க சார். எதுக்குடா குரேஷி குரேஷி? ராஜா மாதா ராஜா மாதா. அமரேந்திர பாக்குபலியாகிய நான். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். ஓகே. பக்கத்துல இருக்க தேவசேனா யாரு யாரு தேவசனா? தாய்லாந்துல கரன்சி மாத்திர மாதிரி ஒரு ஆளு. ஒருத்தர் துண்டு போட்டு அப்பயா கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்றாரு அவரு. அவரை இனிமேல் நீங்களே சோவில் அடுத்த வாரம் கூப்பிடுவீங்களா? உணவு சமைப்பவர் சாப்பிட முடியாது, அடுத்தவர் சாப்பிடலாம். ஒரு சில உணவு சமைப்பவர் சாப்பிடலாம், அடுத்தவர் சாப்பிட முடியாது. இவர் சமைப்பவரும் சாப்பிட முடியாது. அப்படி உணவு 10 எபிசோடாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் ரங்கராஜை நான் அழைத்து